ராஜி, இங்கே என்ன பண்ற? ராஜி, என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு? அத்தை, மாப்பிள்ளையும் பொண்ணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு போனாங்க. இன்னும் வரவே இல்லை. அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியலையே அத்தை. இதில் வருத்தப்பட என்ன இருக்கு ராஜி? என்ன இதுன்னு செக் பண்ணின்னு வரணும் இல்லை? உங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ வருஷம் எல்லாம் முடிச்சின்னு வர லேட் ஆகும் தானே? அது சரி அத்தை, இந்த டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே. இவங்க 2 பேரும் தனியாக போயிருந்தா பரவாயில்ல, கூட அந்த பொண்ணும் போயிருக்கா. எந்த பொண்ணு? அதான் நம்ம மாப்பிள்ளையோட முறை பொண்ணு. அந்த பொண்ணு எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் முந்திக்குது? இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமான விவசாயம் இருக்கா இல்லையா? அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க செக்கப்புக்கு. இவன் எதுக்கு வேலை பிடிச்சின்னு போனா? நம்ம பொண்ணு வாழ்கிற இடம், வார்த்தையை விடக்கூடாதுன்னு நானும் சைலண்டாக இருந்தா என்ன ரொம்ப தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த அகிலாண்டேஸ்வரி பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இவங்க எல்லாரையும் நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன் பாரு. அடா அத்தை, வேண்டாம் விடுங்க. சும்மாவே அந்த அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குது. இதில் நம்ம ஏதாச்சும் பேச போய் மோனிஷாக்கு தான் ஏதாவது பிரச்சனை கொடுக்க போகிறாங்க. ராஜி, நீ என்ன முட்டாள் மாதிரி பேசுற? பொண்ணை பெற்றவங்க தான், அதுக்காக இப்படி தணிஞ்சு போகிறதா? எந்த விதத்துலையும் நம்ம இவங்களுக்கு சளைச்சவங்க கிடையாது. நம்ம என்ன சாப்பாட்டுக்கு வைக்கலாமே இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? நம்மளை பற்றி தெரியாமல் என்னமோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சைலண்டாக தான் இருந்துச்சு. அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்தப்புறம்தான் ரொம்ப பண்ணுது. என்ன கிளவி, சவுண்டு ஓவராக கேட்குது. சி, மூட்ரி வாயை. யாரை பற்றி கிளவின்ற? நீ என்ன எப்பவுமே குமரியாவே இருந்துருவியா? வாயை அடக்கி பேசு, இல்லை வாயை உடச்சிடுவேன். அடேங்கப்பா, சரியான ரவுடி கிளவியாக இருக்க போல தெரியுது. இங்கே பாரு, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மறுபடியும் மறுபடியும் கிளவின்னு முடிய ஆஞ்சிடும் ஆஞ்சி. ஆமாம் ஆமாம், நீ என் முடிய 1000 வரைக்கும் என் கை என்னை பூ பறிக்குமா? கிளவி, உன் பல்லுகள்லாம் கொட்டிடம் பார்த்துக்கோ போடுற அடியில். சி, மூட்ரி வாயை. இப்படி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் யாரோ 3வது மனுஷங்க வீட்டில் வந்து இப்படி உட்காடுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லை? இது ஒன்றும் யாரோ 3வது மனுஷங்க கிடையாது. இது என்னோட நாத்தனார் வீடு. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு வாழற வீடு. கிழவி, எது உன் பொண்ணு வாழற வீடா? என்ன பகல் கனவு காண்றியா? நான் எதுக்கு கனவு காணணும்? எல்லாம் நடக்க போகிறத தான் சொல்கிறேன். அத்தை, சும்மா இருங்க அத்தை. எதுக்கு பிரச்சனை? நீ சும்மா இரு ராஜி. இப்படி எதுக்கு பிரச்சனை எதுக்கு பிரச்சனைன்னு நம்ம ஒதுங்கி போவசதான் இந்த மாதிரி கண்ட நாயம் வந்து நம்ம கிட்ட பேசுது. என்ன என்ன, நான் நாயா? ஆமாம் ஆமாடி, நீ நாய் தான். எப்படி குலைக்கிற பாரு. இங்கே பாரு கிழவி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஐயோ, சும்மா இருங்க. அவங்க தான் ஏதோ வயசானவங்க பேசுகிறாங்கன்னா நீங்களும் கூட கூட ஏன் பேசுகிறீங்க? அதை நீ உன் மாமியாருக்கு சொல்லுடி, எனக்கு சொல்ல வந்துட்டா. ஏய், என் மருமகளை மரியாதை இல்லாமல் பேசின பொல்ல உடச்சிடுவோம் பார்த்துக்கோ. உனக்கே நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், உன் மருமகளுக்கு என்ன கிழவி? அத்தை, என்ன அத்தை, என்ன இது? இல்லை இல்லை தமிழ், அது வந்து அவங்க தான். என்ன அவங்க தான்? நீங்கள் பேசின பேச்செல்லாம் நான் கேட்டனே. இல்லை தமிழ், இவங்க 2 பேரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. யாரு? என் மாமியார் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்க? ஆமாம் ஆமாம் தமிழ், இவங்க 2 பேரும் என்கிட்ட ரொம்ப ரொம்ப மோசமாக பேசினாங்களா, அதுதான். போதும் அத்தை, நிறுத்திக்கங்க. இதோட நிறுத்திக்கங்க. எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், அவங்கள பற்றியும் தெரியும். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தீங்களா? விருந்தாளி மாதிரி இருந்துட்டு உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கின்னு போயிடுங்க. சும்மா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வீட்டில் உண்டு பண்ணிட்டு போயிடாதீங்க. தமிழ், நீ என்ன இவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்படுத்துற? நான் உன்னோட சொந்த அத்தை, என்னையே இப்படியெல்லாம் இவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுறியே. இங்கே பாருங்க, சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும், எனக்கு நியாயம் முக்கியம். நீங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிட்டீங்களா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கள் வந்ததுலேருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்கன்னு. இது வரைக்கும் அவங்க நீங்கள் சொன்னதையும் நீங்கள் பண்ணதையும் ஒன்று கூட என்கிட்ட சொன்னதில்லை. எதுக்காக நினைக்கிறீங்க? உங்களுக்கு பயந்துக்கிட்டா? ஏன் மேலே இருக்கிற அன்பால், ஏன் மேலே இருக்கிற நம்பிக்கையில். அவங்க பொண்ணை கட்டியிருக்க என்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மரியாதை கிடைக்குது. வயசானவங்கன்னு கூட பார்க்காம எப்படி பேசுறீங்க? தமிழ், அவங்க என்ன பேசினாங்கன்னு பாருங்க அத்தை, வயசானவங்க ஏதோ பேசிட்டோம். ஏன் நீங்க தாழ்ந்து போனா என்ன ஆயிடுவீங்க? அது என்ன,
உங்கள் பொண்ணு வாழற வீடுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு மண்டையில் கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? அவ எப்படி இந்த வீட்டில் வாழ முடியும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் தானே. அம்மாவுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்குமா அறிவில்லை? இங்கே பாருங்க, போகும்போது உங்கள் பொண்ணையும் கூப்பிட்டுட்டு போயிடணும். இல்லை அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அம்மா, என்னம்மா இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அது இல்லடி. ச்சே, பேசாதம்மா. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் எப்படியோ கஷ்டப்பட்டு மாமா மனசுல இடம் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணின்னு இருந்தா அதை எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே. இப்போ என்ன சொன்னாரு கேட்டியா? சி, இவ்வளவு நடந்து கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைல்ல? ஏய் கிழவி, எங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டுந்து பத்தலையா நீ? ராஜி, நீ வா, இதெல்லாம் திருந்தாததுங்க. மோனிஷா எங்க பாரு. உன் பேத்திய வரும்போதே கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுட்டேன். ஆமா ஆமா, நீ தள்ளுற வரைக்கும் மாப்பிள்ளை சைலண்டா பார்த்து நிற்பார் பாரு. நீ சொன்னாலும் சொல்லணும்னாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது நடக்க தான் போகுது. அடிச்சி பொடி. ராஜி, வெளியே போய் மோனிஷாவை கூப்பிட்டுன்னு வா. என்ன மன்னிச்சிடுறி. உன்ன போ, உள்ள போ. அத்தை என்ன பண்றாங்களோ போய் பாரு போ. போகும்போது என்ன கூப்பிட்டுன்னு போனா மாமா, அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை விட மாட்டேன். என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எங்க உங்களதான். அப்படி என்ன தலை போற காரியம்? எல்லாம் இப்போ போயிட்டு வந்தோமே அந்த இடத்த பற்றி தான். ஐயோ பாவங்க, நல்ல காரியம் நடக்கிறப்ப இப்படி ஆயிடுச்சு. நான் நல்ல வேலைங்க, கல்யாணம் முடிஞ்சப்புறம் நடந்துச்சு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, கல்யாணமே நின்று போயிருந்தாலும் நின்று போயிருக்கோம். ஆமாம் சுமதி, அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லைங்க. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? முடிஞ்ச கல்யாணத்தை பற்றி இல்லை சுமதி, நடக்க போகிற நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பற்றி, அவளோட வாழ்க்கை பற்றி. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குப்பா. இப்பவே ஏன் நீங்க அதை பத்தி எல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்க? அதானே ஹாசினி சொல்கிற மாதிரி, அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குல்லங்க. நேரம் இருக்குதாம்மா, ஆனால் எனக்கு அந்த பையனை நினச்சாதான் கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி மனசுக்கு நெருடல் மாதிரி இருக்கு. அப்பா, யாரை பத்தி சொல்றீங்க? அதாம்மா, நீ விரும்புகிறன்னு சொன்னியே அந்த பையனை பற்றி நினச்சாதான் என் மனசுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த பையனால தானே இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு அப்படி ஆச்சு. அது அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா, நம்ம இருந்தது கல்யாண வீடு, அரசல் புரசலா பேசிக்கிட்டாங்க, கேட்டேன். உண்மைதானே? அப்பா, சொல்லுமா, உண்மைதானே? அவங்க வீட்டில் ஏதோ பர்சனலாக பிரச்சனைப்பா. அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சோ தெரியலையே. கண்மூடித்தனமா அவனை விரும்புறியா? அதான் அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை நியாயப்படுத்த பார்க்குற. இல்லைப்பா, அவன் சைட்ல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் என்ன கஷ்டத்தில் இருந்தானோ தெரியலையே. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாமேப்பா. இங்கே பாருமா, எல்லாருக்கும் அவங்கவுங்க பக்கத்து நியாயம்தான் பெருசாக தெரியும். நான் அவனை தப்பு சொல்லலை, ஆனால் அவனால அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கே. அந்த பையன் ஹாஸ்பிட்டல் போனானா அவங்க அம்மாவை பார்க்க? தெரியலம்மா. நீ தான் ஃபோன் பண்ணி பேசுவியே, கேட்க வேண்டியது தானே? அது அது நான் வந்துட்டேன்ப்பா. அவன்கிட்ட இன்னும் பேசலை. சரிம்மா, போயிட்டு வந்தது ஒரே டயர்டு. அங்கே சரியாக கூட சாப்பிடல. ட்ரெஸ் மாற்றிக்கோ, சாப்பிட ஏதாச்சும் செய்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சும்மா கண்டதையும் போட்டு யோசனை பண்ணி உங்கள் நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இங்கே பாருமா ஹாசினி, அப்பா உன் நல்லதுக்காக சொல்லுவேன்னு உனக்கு தெரியும் தானே? எனக்கு என்னவோ இந்த இடம் நம்மளுக்கு வேண்டான்னு தோணுது. அதுக்கப்புறமா உன் இஷ்டம். அப்பா, என்னங்க நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? அவன் மனசில் ஆசை வளர்த்துட்டு
இப்போ வேண்டான்னா? இல்ல சுமதி. இங்கே பாருங்க, இப்போதைக்கு இந்த வீட்டில் அதை பற்றி யாரும் பேச வேண்டாம். நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். இப்போ போங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க. போய் ஹாசினி போ, நீ உன் வேலையை பாரு. ம் சரிம்மா.